வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் கொடுமைகள். ஒரிஜினல் தமிழ் குடிமகனுக்கு உண்டான ஒரு முகம். இதை பார்த்து தான் இவ்வளோ ஃபேன்ஸ் கிரியேட் ஆனாங்க. ஃபீமேல் ஃபேன்ஸாக இருக்கட்டும், என்னால் அட்டன் பண்ண முடியல ஃபீமேல் ஃபேன்ஸோட கால்ஸ். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அதாவது அஜித், விஜய் அந்த ரேஞ்சில தலைவர் செம்மையா நடிச்சிருக்காரு. என்னையா இதெல்லாம் எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? ஏய், டீல சுகர் இல்ல தானே? ஆமாம்மா, நல்ல வேலை சொல்லிடுவேன்னு நினைச்சேன்டா. வழக்கம் போல தான் நம்ம இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்ம கண்ணில் மாட்டின இன்ட்ரெஸ்டிங்கான, ஃபன்னியான, ஏன் அமானுஷ்யமான ரீல்ஸ் அண்ட் மீம்ஸை தான் உங்களுக்காக பொறுக்கி எடுத்து வந்திருக்கேன். பார்த்துடலாமா? Nowadays my Instagram feeds be like அண்ணனோட பாட்டு ஆட்டம் போடுடா, அக்கறையா கேட்டா அர்த்த நூறுடா. சும்மா சும்மா இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே எங்கிட்டு சுத்தினாலும் அதே சவுண்ட் தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இடியாப்பம் அப்படி சொல்லி போட்டு இருந்தாங்க. இப்ப இடியாப்பத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணா பா அப்படின்றது வந்திருக்கு. பழைய பேஷண்ட் இந்த டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க, புது பேஷண்ட் அட்மிட் பண்ணிடுங்க. நம்ம பசங்க கையில ஒண்ணு மாட்டிட கூடாது, போட்டு அடிச்சு துவைச்சிருவாங்க. ஆனா வெறும் 2 வாரத்துக்கு தான். அதுக்கப்புறம் புதுசா ஏதாச்சும் மாட்டிச்சுட்டு வைக்கல, அந்த 2க்கு மாறிடுவாங்க. பவன பொண்ணெடுத்து கண்ணுக்குள்ள காய வச்சு தாலி ஒண்ணு செய்ய போறேன். 1 கிராம் தங்கம் 16,800 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. 1 சவரன் தங்கம் 1,34,400 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. தாலிய தேவையில்லை, நீதாய பொஞ்சாதி. அதாவது தங்கம் போற ரேட்டுக்கு இதுக்கப்புறம் தாலி கூட தங்கத்துல பட முடியாது போலயே. அப்படிலாம் பேசாதீங்க. தங்கம் வாங்கிடலாம், அதுக்கெல்லாம் தெம்பில்ல, விட்டுடுங்க. ஆனா நம்ம ஆட்கள் எப்படி தெரியுமில்ல, தங்க விலை கம்மியா இருக்கும் போதே வாங்கி போடுறான்னு சொன்னா இன்னும் குறையட்டும், அப்ப வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவானுங்க. ஆனா திடீர்னு ஏறும் போது போய் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா இப்ப வாங்குறேன்னு சொல்லி கேட்டா, ஆமா இன்னும் ஏறதுக்குள்ள இப்பவே வாங்கி வச்சிருவோம் பாங்க. அதுக்கு கம்மியா இருக்கும் போதே வாங்கி வச்சிருந்தா இந்நேரத்துக்கு உனக்கு லாபமா இருக்கும்ல. வழக்கமா அப்படித்தாங்க. 100 ரூபாய் ஏறிச்சுன்னா 1000 பேர் போறதுல 10,000 பேர் வருவாங்க. ஒரு 500 ரூபாய் குறைஞ்சிருச்சுன்னா ஒருத்தர் வர மாட்டாங்க. ஆனா தங்கத்துடைய விலை போற வேகத்தை பார்த்தா இதுக்கப்புறம் தங்கத்தை நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம், வாங்க முடியாது போல இருக்கே. கிராமங்கள்ல அந்த காலத்துல கண்காணிப்பு கேமரா இருக்குது. இந்த மாடல் கேமராஸ் பாத்தீங்கன்னா HHC மாடல் EZVZ பிராண்ட்ல சிங்கிள் வியூ ஒரு ரொட்டேட் பண்ணி பாத்துக்கலாம். 1 வீக் ஸ்டோரேஜ், வாட்டர் ப்ரூஃப், வெதர் ப்ரூஃப் வந்துரும். இந்த மாடல் கேமரா பாத்தீங்கன்னா H9C மாடல். இதுல ஹை எண்ட் மாடல், 2 வியூ கிடைக்கும். ஒரு லென்ஸ் பிக்ஸ்டு, ஒரு லென்ஸ் ரொட்டேட். அதாவது வீட்டுக்கு முன்னாடி யாரு போனாலும் சரி, பின்னாடி யாரு போனாலும் சரி, 1 மந்த் ஸ்டோரேஜோட பக்காவா இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற மாடல் 2 மெகா பிக்சல் வேரியன்ட். இதுல 4 and 6 மெகா பிக்சல் வேரியன்ட்ஸும் அவைலபிள் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம HD கேமராஸ் போயிடலாம். ஆனா இது என்னமோ உண்மைதாங்க. இப்பதான் CCTV கேமரா எல்லாம் வச்சு கண்காணிச்சுட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல 2 பாட்டி உட்கார்ந்துருப்பாங்க. அதுவும் அவங்க 2 பேர் தான் பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எதையும் பெருசா கண்டுகிட்ட மாதிரிலாம் இருக்காது. ஆனா அந்த ஏரியால என்னென்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் டேட்டா பேஸ பக்காவா டெலிவரி பண்ணுவாங்க. தெருமனையில ஒருத்தர் நடந்து போறான். ஒரு அம்மா பால்கனியில வேடிக்கை பாக்குது. 3-4 சின்ன பசங்க அலெக்ஸ் பாய்ஸ் விளையாடுறாங்க. கண்ணு கேமரா மாதிரி பதியணும். அதுவும் டெலிவரினா நம்ம போய் கேட்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அவங்களே வருவாங்க. ஏ செல்லம்மா தெரியுமா விஷயம் அப்படின்னாலே போதும். ஏதோ ஒரு சம்பவத்தை ஃபுட்டேஜா கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க, அதை கொடுக்க தான் வந்திருக்காங்கன்றத நம்மளே புரிஞ்சுக்கலாம். உங்ககிட்ட சொல்லாத கொள்ளாத இப்பவே அவனை கூட்டிக்கிட்டு சினிமாவுக்கு போனவ நாளைக்கு அவனை கூட்டிக்கிட்டு தனி கொடுத்தா போனாலும் போயிடுவான். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கோ யாருக்கு தெரியும்? எதுக்குடா இவ்வளவு ரீல்ஸ் அனுப்புற டெய்லியும்? எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்ல. எனக்கு இப்ப வேற வேலையும் இல்ல. இனிமே எனக்கு இதான் என் வேலையே. இதுதான் என் உண்மையிலேயே சொன்னாங்க. ஒருத்தன் யூஎஸ்ல இருந்து வந்தான். என்னடா இது வேலை வெட்டிக்கு போலேன்னு சொல்லி கேட்டேன். இல்லடா இப்போதைக்கு ரீல்ஸ் அனுப்புறது தான் ஃபுல் டைம் ஜாபா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு டெய்லி எனக்கு ஒரு 30-40 ரீல்ஸ் அனுப்பிச்சு சாவடிச்சிட்டாங்க. அதுவும் நம்ம கேங்ல இத்தனை பேர் இருக்காங்கடா, அவனெல்லாம் விட்டு கேட்டா எனக்கு அனுப்புற அப்படின்னு சொல்லி கேட்டா, அது வேற ஒன்றும் இல்லை மச்சான், எனக்கு தேவையான ரீல்ஸ் எல்லாம் எங்க சேவ் பண்ணி வைக்கிறதுன்னு தெரியல, உனக்கு அமுச்சு வச்சுட்டேன்னு தேவையான நேரத்துல போய் எடுத்துப்பேன்லன்றான். இழுத்த எழுப்புக்கெல்லாம் வரியே, யாரா நீ? நண்பேண்டா கலாபதிலா வேஸ்ட். இவருக்கு முன்னாடி லெஜெண்ட் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார். ஒண்ணுக்கு அப்புறம் 2 அம்மால இன்னைக்கு லெஜெண்ட் தான் ட்ரெண்ட்.
அதாவது அஜித் விஜய் அந்த ரேஞ்சில தலைவர் செம்மையா நடிச்சிருக்காரு. என்னையா இதெல்லாம் எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? விசாலு நம்ம அர்ஜுன்லாம் தோத்துருவாங்க அந்த அளவுக்கு அடி குழந்தை கட்டிருக்காரு. கூவுங்க வேணான்னு சொல்ல, அதுக்கு இந்த அளவுக்கா ஜனநாயகம் மரியாதை யார் வந்தாலும் சரி லீடர் அடிச்சுக்க முடியாது. கூவல் தெலகண்டா இவன். எனக்கு தெரிஞ்சு எல்லாம் யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு வந்து பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி பேசியாச்சா, சரி ரைட் யூனிஃபார்ம் போட்டு கடைக்கு போக யார் யார் என்னென்ன பிரான்ச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உன் பேர் வந்துட்டா இப்போ மணி 1:30 2 மணிக்குள்ள சாப்பிட்டு வந்து பழையபடியில கார் போடணும். லிஜெண்ட் படத்தை கம்பேர் பண்ணும்போது லீடர் படத்துடைய டீசர் அந்த மனுஷனுடைய லுக் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, அது ஒன்றும் குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் விஜய் அஜித் ரேஞ்சுக்குன்னு சொல்றதுதான் கொஞ்சம் ஓவரா இல்லையா? கொஞ்சம் ஓவரா போயிட்டல. ஐ அம் வெரி சாரி. மாமா கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் டீ போட்டிருக்கேன். என்னடி தங்கம் இது டீ போட்டியா? இந்தா மாமா குடிச்சு பாரு. ஏய் செம்மையா இருக்குடி, அப்படியே எங்க அம்மா மாதிரியே போட்டிருக்கடி. சூப்பரா இருக்குடா தங்கம். உண்மையா நல்லா இருக்கா மாமா? ஏய் நல்லா இருக்குடா. ஏய் டீல சுகர் இல்ல தானே? ஆமாமா. நல்ல வேலை சொல்லிடுவேன்னு நினைச்சேன்டா. இல்ல வந்துடுச்சு. சாரி டே, அழுவுடா எரும மாடு அழுவுடா. பொண்டாட்டிக்கிட்ட அப்பப்ப சின்ன சின்ன பை கூட சொல்லலாமா, அவளுக்கு அது ஹாப்பினஸ் கொடுக்கறதா இருந்தா. நல்லா இருக்குங்க. ஏங்க என்ன வீடியோ பாத்தீங்கல்ல, சூப்பரா இருக்கா? எங்க இருந்தா இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு கொண்டு வராங்கன்னே புரியலையே. வீட்டுல நார்மலா பேசிப்போம்ல, நம்ம ரசத்தை ஊத்து, சாம்பாரை ஊத்து, கொஞ்சம் அதை வை இதை வை, சரிம்மா சாப்பிட்டாச்சா, அதுதான் அதையே கண்டென்ட் ஆக்கிடுறாங்க. பொண்டாட்டிக்கிட்ட அப்பப்ப சின்ன சின்ன பை கூட சொல்லலாமா, அவளுக்கு அது ஹாப்பினஸ் கொடுக்கறதா இருந்தா. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி அதுலயும் கொஞ்சம் சென்டிமெண்ட்டை புளிஞ்சு விடுறேங்கிற பேர்ல சுகர் போடாத காப்பியை 2 பேரும் குடிச்சிட்டு மருமக மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால மறைச்சிட்டாங்களாமா. எப்பேற்பட்ட ஃபேமிலி பாருங்க. ஏய் டீல சுகர் இல்ல தானே? ஆமாமா. நல்ல வேலை சொல்லிடுவேன்னு நினைச்சேன்டா. மை லைஃப் மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கதை அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு பிரமாதமான கதையெல்லாம் கிடையாது. கதையே ஒரு பிரச்சனையான விஷயம். எங்கேயோ ஆரம்பிச்ச இந்த படம் எதை நோக்கி போகுது, எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. இது என்ன மேக்கிங் நமக்கு ஒன்றும் புரியல. பெரிய இரிட்டேஷன் இருந்துச்சு. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மாதிரியே இருக்குது. எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லாமல் படத்தை பண்ணி வச்சிருக்காங்க. விறுவிறுப்பு இல்லாத நீளமான ஒரு சுமாரான படமா போயிடுச்சு. என்ன அப்படியே என் லைஃப்க்கு ரிவ்யூ கொடுத்த மாதிரியே இருக்கு. கரெக்டா சொல்றீங்களா? எப்படியா சொன்ன மாதிரி எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு. ஆனா எங்க போகுதுன்னு நமக்கே தெரியல. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்குது. கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் இல்ல. ரொம்ப லென்த்தா இருக்கே தவிர்த்து கொஞ்சம் கூட விறுவிறுப்பே இல்ல வாழ்க்கையில. ஏதோ ஜோசியக்கார மாதிரி நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு. சோத்துக்கு தண்டமா பூமிக்கு பாரமா தண்ட சோறு திருட்டு போய் சேர வேண்டியதான். ஆனா இது எனக்கு மட்டும் தான் செட் ஆகுதா இல்ல பாக்குற உங்களுக்கும் செட் ஆகுதான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது நல்லா இருக்கே. என்ன பண்ணிருக்க? சாம்பார் ரசம் கிழங்கு. ரசம் ஊத்து. உங்களுக்கு சாம்பார். எங்க கிழங்கு வை. போதுமா? போதும். உங்களுக்கு நல்லா இருக்கேப்பா. 2 in 1 பார்த்துருப்போம். இது 3 in 1. ஒரு சாம்பாரை மட்டும் வச்சுட்டோம் அப்படின்னா அதுலயே ரசம் கிடைச்சிருது, சாம்பாரும் கிடைச்சிருது, கூட்டும் கிடைச்சிருது. ஐடியா ஃபேண்டாஸ்டிக். எங்களுக்கே தோணல பாத்தியா? அங்க பாரு. எப்படி இப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு தெரியலையே. ஆனா எது எப்படியோ இந்த வீடியோ நம்ம வீட்டு பக்கம் எதுவும் போகாம நம்ம பாத்துக்கணும். இல்லைன்னா நமக்கும் இதே நிலைமை தான். வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. களி இதாண்டா ஆடா. மாப்பிள பொண்ண பிடிச்சிருக்கா? உடனே இந்த கண்ணை பார்த்து கையை காட்டி தலையாட்டி தைரியமா பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லுப்பா. எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அம்மாவா? நேத்தே சொன்னேன் நான் சலூன் போறேன், என் கூட வா இல்ல ஃபீல் பண்ணுவேன்னு. என்னை விட உங்களுக்கு யங்கா தெரியற அளவுக்கு மாத்தின சலூன் என்ன சலூன்? கண்ணா சலூன். கண்ணா சிக்னேச்சர் யூனிசெக்ஸ் ஹேர் சலூன் பூச்சோ. என்ன சலூனுக்கு போன உடனே அம்மா யாரு பொண்ணு யாருன்னு தெரியாத அளவுக்கு மாறி போயிட்டாங்களா? எஸ் எஸ். ஆனா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமடா. அதுல கூட அந்த பிள்ளைய பாருங்க, என்ன சலூன். அது என்ன ஏன் அவளை இழுக்கிறாங்கன்னா அப்பதான் கண்ணா சலூன் மேட்ச் பண்ண முடியும். அதுக்காக என்ன சலூனா கண்ணா சலூனா? என்னை விட உங்களுக்கு யங்கா தெரியற அளவுக்கு மாத்தின சலூன் என்ன சலூன்? கண்ணா சலூன். தெளிவா
தெளிவா கேளுங்க. கோபியை தவிர உங்களுக்கு வேற யாரோடாவது தொடர்பு இருக்கா? இப்போவா எப்போ? அதாவது கேள்வி தெளிவா இருந்தா பதில் சொல்ல முடியும். அதனால நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா இப்போ கேக்குறீங்களா இல்ல எப்பனாலும் கேக்குறீங்களான்னு சொல்லிட்டு கிளாரிட்டி கேக்குறாங்க. கோபியை தவிர உங்களுக்கு வேற யாரோடாவது தொடர்பு இருக்கா? இப்போவா எப்போ? ஆனா இந்த சொல்வதெல்லாம் உண்மை இந்த மாதிரி ஷோலாம் ஏதோ சீரியஸான ஷோ நடத்திட்டு இருக்காங்க. ஆனா பாக்குற நமக்கெல்லாம் அது பயங்கர காமெடியா தான் இருக்கு. பகல்ல ஈ தொல்லை, நைட்ல கொசு தொல்லை. அம்மா இப்பவும் சொல்லறேன், நான் உனக்கு குடுக்கறேன். குடுக்கறேன்னா யாரு எப்ப குடுக்கறது? அன்னைக்கிட்ட இப்போதைக்கு கொடுக்க முடியல. ஆத்தா இன்னைக்கு நான் கொடுத்துட்டேன், நாளைக்கு உனக்கு கொடுப்பா. நீ வாங்கிட்டு போ பாலகா, அவசரப்படாத. எத்தனை நாள்? 3ஆம் தேதியில இருந்தா? ஆமா பாலகா, 3ஆம் தேதி வீடு. அது ரொம்ப நாள் ஆச்சு. விடு, நீ ஈஸியா சொல்ற. வீட்டுல உட்காந்து விடு, நான் போய் பேச்சு வாங்கி பணத்துக்கு. நீ ஏன் பதில் சொல்ற? அம்மா நான் சொல்றேன். சொல்ல பதில. என் பொண்ணுக்கு ஆத்தா நான் குடுத்துட்டேன். என் பொண்ணு கையெல்லாம் உன் கையிட்டி வந்ததுக்கு அப்புறம் நீ கொடுக்க வேண்டிய இடத்துல குடுத்துக்க பாலகா. எப்போ வரும்? என் பொண்ணு கையில இருந்து பணம் எப்ப நீ வாங்குறியோ அப்ப உன் கைக்கு வந்து சேரும். இது பேர் பதிலா? ஆனா காசு வாங்கும் போது வாங்கிடுறாங்க, திருப்பி கொடுக்கும் போது என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க பாருங்க. சார் இல்லைங்க. இல்லைங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க சார், இதோ வந்துடுறேன். ஆத்தா இன்னைக்கு நான் குடுத்துட்டேன், நாளைக்கு உனக்கு கொடுப்பா. நீ வாங்கிட்டு போ பாலகா. ஆனா இந்த வீடியோ தெரிஞ்சோ தெரியாமையோ சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆனாலும் ஆச்சு. அம்புட்டு பேரு இதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு சொல்லி சொன்னா, பாலகா இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போக முடியாது பாலகா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெர்ஃபார்மன்ஸ் பண்றான். இங்க பாரு, மார்க் மட்டும் குறைஞ்சிச்சுன்னா வகுந்து முடுவோம் வகுந்து. ஐயோ பாலகா, என்ன பாலகா இப்படி பேசிட்டு இருக்க? மார்க் எல்லாம் வந்துடும் பாலகா. அதுல இந்த அம்மா எல்லாம் சாதாரண ஆள் கிடையாது, பயங்கர டேலண்டட். காசு எப்போ வரும்னு சொல்லி கேட்டா, என் கையில இருந்து உன் காசு எப்போ உன் கைக்கு வருமோ அப்ப வருமா. என்ன ஒரு பதில் பாருங்க. ஆத்தா நான் குடுத்துட்டேன், என் பொண்ணு கையெல்லாம் உன் கையிட்டி வந்ததுக்கு அப்புறம் நீ கொடுக்க வேண்டிய இடத்துல குடுத்துக்க பாலகா. எப்போ வரும்? என் பொண்ணு கையில இருந்து பணம் எப்ப நீ வாங்குறியோ அப்ப உன் கைக்கு வந்து சேரும். ஓ கர்த்தரே, யாரு பார்த்த வேலைடா இது? ரொம்ப ரொம்ப நல்ல சோப். டேய், உண்மையிலேயே யாரு பார்த்த வேலைடா இது? அதாவது அரசன் படத்தை எடுத்து அரசன் சோப்பு விளம்பரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாத்தையும் அப்படியே வெட்டி வீசி ரத்த கரையோட அரசன் வந்து கடத்துல அதை அரசன் சோப்பு வச்சு தூக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல சோப். பெண் ரசிகர்கள் எனக்கு அதிகம். இந்த தர்பூசணி கடைசி வரைக்கும் அடங்காது போலயே. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய பேர் பரவாயில்ல ஹீரோலுக்கு வந்துருச்சு. ஸ்டேஜ் அதாவது அரங்கமே அதிலே ஆரம்பிச்சிருச்சு. நம்ம போய் டான்ஸ் ஆடுவேன்ல, எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. பிக் பாஸ்ல இருக்கிறவங்களே வந்து நீங்க தான் பியூர் சினிமா மெட்டீரியல் சொல்றாங்க. ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற? சோ அந்த ஒரிஜினல் தமிழ் குடிமகனுக்கு உண்டான ஒரு முகம். இதை பார்த்து தான் இவ்வளவு ஃபேன்ஸ் கிரியேட் ஆனாங்க. ஃபீமேல் ஃபேன்ஸா இருக்கட்டும். என்னால அட்டன் பண்ண முடியல ஃபீமேல் ஃபேன்ஸோட கால்ஸ், வீடியோ கால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது பண்ண முடியல. யாராச்சும் சொல்லி இவனை நிறுத்துக்கலடா, கடைசி வரைக்கும் இவனை யாராலையுமே நிறுத்த முடியலையே. என்னால அட்டன் பண்ண முடியல ஃபீமேல் ஃபேன்ஸோட கால்ஸ், வீடியோ கால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது பண்ண முடியல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு அப்படிங்கிற பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி 4 டான்ஸ் ஸ்டெப்பை போட்டுட்டு கடத்துல இந்த மனுஷன் ஆடின ஆட்டத்துக்கு அரங்கமே அதிர்ந்து போச்சாமா. நான் போய் டான்ஸ் ஆடுவேன்ல, எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. அரங்கமே அதிலே ஆரம்பிச்சிருச்சு. பிக் பாஸ்ல இருந்ததுல இவர்தான் சினிமா மெட்டீரியலா, ஃபீமேல் ஃபேன்ஸா, டெய்லியும் வீடியோ காலா அட்டெண்ட் பண்றதுக்கு டைம் இல்லையா? எப்படி கொஞ்சம் கூட வாய்க்குசாம இந்த அளவுக்கு பேச முடியுது? உங்களை வளர்க்கணும்னு நினைச்சான், இப்போ வந்து பொழக்கணும் அப்படின்னு. ஆஹா, எவ்வளவு நாளாச்சு அம்பலா சாட்சியை பார்த்து. வாங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். அவனதான் ரீல்ஸேவா? ஏண்டா அவன் ஸ்கிரிப்ட் எழுதி நடிச்சு எடிட் பண்ணி மியூசிக்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க.
மூஞ்ச க்ளோஸ் அப்ல வச்சு ஈன்னு சொல்லி சிரிச்சிட்ட ஸ்லோ மோஷன்ல போட்டா அதுவும் ரீல்ஸா? நீங்க நினைக்கலாம் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஜோக்கர் மாதிரி அப்படின்னு, உண்மையிலே ஜோக்கர் தான். ஆனா இப்ப அமலா சாஜி பண்ண அதே ரீல ஈ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 திரும்ப சிரிச்சா நம்மள 4 பேர் சீண்டுவானா? ஆம்பளை ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன் 6 நாளைக்கு அனாதி போனமா கிடக்கு. டேக் தட் அன்மேரிட் கை. எனக்கு என்னமோ 29 அப்படிங்கிறது ரொம்ப ஏஜ்டான பர்சனா தெரிவாங்களோ அப்படின்ற ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல எனக்கு அந்த மாதிரி தோணுது. யாருக்கெல்லாம் அப்படி தோணுது? அதாவது ஒரு 29 வயது அப்படிங்கிறது வயதானவர். 30 29 வயசானவங்கன்னு யாருக்கெல்லாம் மனசுல ஒரு மாதிரி எனக்கு அந்த எண்ணம் இருக்கு. எல்லாம் கை தூக்குறாங்க. டேய் நாங்கெல்லாம் எங்களை இன்னும் 90s கிட்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். நீங்கடா 29 வயசானவர்னு சொல்லிட்டு கை தூக்கிட்டு இருக்கீங்க. ஜோலி முடிஞ்சு ஜாமான் தட்டலாம் வேலை நிறுத்தி வைக்கிறேன். ஆனா இதுல கொடுமை என்னன்னா ரேஷியோ எடுத்து பார்த்தா 2K கிட்ஸ்ல இருக்கிற 3/4 பேர் கல்யாணம் பண்ணிட்டான். ஆனா இந்த 90s கிட்டா இருக்கிறவன் தான் பாதி பேர் கல்யாணம் பண்ணாம அதுவும் பொண்ணு கிடைக்காம சுத்திட்டு இருக்காங்க. கேள்வி குமரியாக முடியுமா? முடியாது. கருவாடு மீனாக முடியுமா? முடியாது. அதே மாதிரி உனக்கு கல்யாணம் முடியாது. ஃபர்ஸ்ட் டே அட் ஜிம் மீ ஆன் ஜனவரி. போய் சொல்லுனா நான் யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிக்க நேரம் இது. Many months later. என்ன கொடுமைனா ஜிம்மு பக்கம் போனாலே ஒரு மாசத்துக்கு 4000 ரூபான்றானுங்க, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவுன்னு கேட்டா 8000 ரூபான்றானுங்க. டேய் என்னடா அப்ப நான் 2 மாசத்துக்கு கட்டினாலே வருஷத்துக்கான காசு வந்துருமேன்னு சொல்லிட்டு 8000 ரூபாயை கட்டிடுறோம். ஆனா 4 நாள் ஜிம்முக்கு போனதுக்கு அப்புறம் கை இந்த பக்கம் வர மாட்டுது, கால் அந்த பக்கமா வர மாட்டுதுன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 மாசத்துக்கு லீவை போட்டா தொப்ப வெளியே வந்துருதா இல்லையா? நானே நடக்க முடியாம நடந்து போய்க்கிருக்கேன். உனக்கு ஆனந்த் பாபு ஸ்டெப் மாதிரி இருக்கா? பட் நான் அப்படி கிடையாது. இப்ப ஜிம்முக்குலாம் ரெகுலரா போய் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ குறைச்சி வச்சிருக்கேன்னா பாத்துக்கோங்களேன். சோ என்ன ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து பல பேர் ஜிம் பக்கம் போங்களேன். ஃபாலோ மீ. என்ன ஏன் பின்னாடி வாங்கன்னு சொன்னா எல்லாம் பின்னாடி திருப்பி போறாங்க. விளங்கிடும் வரலங்க. வீடியோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒரு வேளை என்ஜாய் பண்ணிருந்தா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோட நோட்டிஃபிகேஷன் டான் டைம் கொஞ்சம் சேர்த்துரும். ஸோ மீண்டும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட கொஞ்சம் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.